மோடி இறக்குறதான கொள்கை, அது நடக்கலையே. ஒரே கொள்கை என்ன உங்களுக்கு? பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும், மோடி ஆட்சியிலிருந்து இறக்கணும், நடக்கலையே. கண்டிப்பா மோடிக்கு ஒரு கடிவாளம் மாற்றுறாங்க. இந்த கடிவாளத்தை எடுத்து எரியறதுக்கு இப்பயே ஏற்கனவே ஒரு 10 பேரை கொண்டு வந்து சேர்த்துட்டானுங்க. மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு எதிராக அந்த கட்சிகளோட, என்டிஏல கூட்டணி இருக்கிற கட்சிகளோட நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அவங்களை இழுக்கலாமா பாக்குறீங்க. பாஜக மந்திரி சபையை அமைய விட மாட்டோம்னு சொல்றீங்க. இதுல வெத்து பேச்சுல எதுக்கு? வெத்து முயற்சியில ஏன் இறங்குறீங்க? அமித்ஷாவுக்கு அது கைவந்தக்கலை. ஏற்கனவே மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்துல எல்லாம் இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு அவங்கள எல்லாம் பேரம் பேசி அவங்கள எல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம். அது மாதிரியும் இப்ப நடக்கும். நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். திமுகவுக்கு இன்னைக்கு போய் நீங்க சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நல்ல கட்சி, மோசமான மனிதர். இப்ப குதிரை பேரம் பேசுறதுக்கு இந்த ஆட்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? காங்கிரஸுக்கு தெரியாது. குதிரைகள் எங்க இருக்காங்க பேரம் பேச முடியும். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு கலை அவர்களும், மேலும் டாக்டர் ஜி காமாட்சி நாடு ஐயாவும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு கலை சார், இப்போ பரபரப்பான இந்த சூழ்நிலையில ஆட்சி அமைக்க இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குது. மீண்டும் பிரதமராகிறார் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி. ஆனாலும் உடன் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமாரும் பெரிய பெரிய இலாக்காக்கள்லாம் கேட்க இருக்கிறதாக செய்திகள்லாம் வருது. அவங்க நிதித்துறையும் ரயில்வே துறையிலும் கேட்குறாங்க. கப்பல் போக்குவரத்து துறை அதெல்லாம் கூட கேட்குற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. கப்பல் போக்குவரத்து துறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அம்பானி அதானிக்கு அது சிக்கல் வரும். அதே போல் நிதித்துறையிலையும் கொடுக்க மாட்டாங்க, பெரும் பெரிய இலாக்காவில் டெஃபென்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? எப்படியாவது மீண்டும் பிரதமராக மோடி வந்துடுவார்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை 5 ஆண்டுகளில் உங்களால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? எப்பவுமே கூட்டணி அமைச்சரவை அமையும் போது அதுலேயும் கொள்கை ரீதியாக மாறுபட்ட கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டணி அமையும் போது அதை வழி நடத்தி செல்றது அவ்வளோ ஈஸி இல்லை, சிரமம்தான். வாஜ்பாய் அதிமுக கூட்டணி சேர்ந்து 1 வருஷத்துக்கு 13 மாசம் தான் நடத்த முடியுச்சு. அது மாதிரி மன்மோகன் சிங் மௌனசாமியாக இருந்து அந்த கூட்டணியை, மன்மோகன் சிங் மாதிரி கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத, அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு ஆள் இருந்தா தலைமையில இருந்தா நடத்தலாம். 10 வருஷம் நடத்திட்டார் அவர், இல்லையா? அந்த கூட்டணியில ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இருந்தாலும் அந்த கூட்டணி நடத்திட்டார் அவர். அவன் கேட்கறவனுக்குலாம் எல்லாத்தையும் கொடுத்தாரு. மந்திரி பதவி கேட்கறியா, இந்த வச்சுக்கோ, நீ ஊழல் பண்றியா, பண்ணிக்கோ, தாராளமா பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாரு. டிஆர் பாலு மட்டும் 2வது மந்திரி சபையில சேர்க்க மாட்டேன்ட்டார், இல்லையா? நீ வேணாயான்ட்டார். ஆனா மற்றபடி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருந்தார். அவரே சொன்னாரு, கூட்டணி தர்மத்தினால எங்க எங்க ஆட்சியினுடைய கொள்கை பாதிக்கப்பட்டது, முடமாயிடுச்சுன்னு சொன்னார். The policy of our government is paralyzed due to இது கோயலேஷன் தர்மான்னு சொன்னார். ஒரு பிஎம்ஏ சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்குனாங்க. அது அவர் ஒண்ணு இயக்கல, அவரை ரிமோட் கண்ட்ரோல்ல சோனியா காந்தி இயக்கிட்டு இருந்தாங்க, இல்லையா? சோனியா காந்தி, ராகுல் காந்தி சொல்றபடிதான் அந்த ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. பின்னணியில இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல அது ஒரு பொம்மை. அதே மாதிரி இவர் இருந்தாரு, யார்? நரசிம்மராவ் 5 வருஷம் அவர் நடத்திட்டார், மௌனசாமியா இருந்து நடத்திட்டார். இப்போ மோடிக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் நடத்தணும். இந்த 5 ஆண்டுகள் நடத்தணும்னா இந்த 2 கட்சியும் சமாளிச்சுட்டு போகணும். ஒரு கடத்துல என்ன செய்வாங்க அவங்கன்னா, இந்த 2 பேரையுமே நம்பி இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஆரம்பத்துல சில சலுகைகளை விட்டு கொடுப்பாங்க. இப்ப 2 பேருமே சபாநாயகர் கேட்கிறாங்க. ஒரு சபாநாயகர், ஒரு துணை சபாநாயகர் வேணா கொடுக்கலாம். 2 சபாநாயகர் எப்படி கொடுக்க முடியும்? இல்ல கான்ஸ்டிடியூஷனை மாத்தி 2 சபாநாயகர் போட்டு காலையில் நீ இரு, சாயங்காலம் நீ இருன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீ இரு, நாளைக்கு நீ சபாநாயகர். இல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 37 இடங்களை ஸ்வீப் பண்ணும்போது கூட துணை சபாநாயகரா தம்பிதுரை அவர்கள் இருந்தார், இல்லையா? ஆமா, அவங்க எதையுமே கேட்கலையே. நாங்க ஆட்சிக்குள்ள வருவோம் சொல்லலையே. அவங்க ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. அவங்களுக்கு கேட்டுதான் கொடுத்துருப்பாங்க. ஆனா அப்போ அவங்க தயவுல இன்னைக்கு இல்ல அந்த ஆட்சி. புரியுதா உங்களுக்கு? அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு.
இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ப கூட பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச தகவல் படி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற பலரோட பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு? பாஜக. ஓஹோ, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற, இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா சொல்றாங்க மம்தா, ஸ்டாலின் 2 பேரோடய பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வருது. சார் நான் கடைக்கு பேசணும், ஸ்டாலின் பேரையோ பேசிட்டு இருக்காங்க. நான் போயிட்டாருன்னு சொல்லலையே, அது நீங்க சொல்லுங்க பேசும்போது. அதெல்லாம் ரொம்ப இல்ல ஏங்க எனக்கு கிடைச்ச தகவல்கள் நான் சொல்றேங்க. பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தான் கேள்விப்படுறோம். அவங்க போவாங்கன்னு நான் சொல்லலையே. சொன்னா போகலாம், போகாமலும் இருக்கலாம். என்ன, மத்திய ஆட்சியில எப்பயுமே பங்கு வர்றது திமுகவுடைய லட்சியம், கொள்கை, அடிப்படை கொள்கை. அதுதான் 17 வருஷம் எத்தனையோ ஆட்சி மாறிச்சு. எல்லாத்திலும் அவங்க இருந்தாங்களா இல்லையா? ஒரு வருஷம் இந்த 13 மாசம் ஜெயலலிதா வாஜ்பாயோட இருந்தப்ப மட்டும் தான் மத்திய ஆட்சியில இல்ல. அப்புறம் எப்ப இல்ல சொல்லுங்க? என்டிஏவோட 10 வருஷத்துல இல்ல. இந்த இப்ப விட்டுருங்க, மத்தியில 17 வருஷம் இருந்தாங்கல்ல. இந்த என்டிஏல இருக்க முடியாதுல்ல, அவங்க தேவையில்லை அவங்களுக்கு. இல்ல சார், இப்போ நீங்க தேவையில்லாம வந்து இப்ப திமுகவையும் திரிணாமுல் காங்கிரஸ் வம்பு கிழிக்கிறீங்க. அவங்க தெளிவா கொள்கையில உறுதியா இருக்காங்க சார். இந்தியா கூட்டணி ஆட்சி இருக்கட்டும், நான் சந்தோஷப்படுறேன். அவங்க உறுதியா இருக்காங்க. அதனால வெற்றி தான் சார் கொடுத்துருக்காங்க. கொள்கை என்னாச்சுங்க? மோடி இறக்குறதா கொள்கை, அது நடக்கலையே. ஒரே கொள்கை என்ன அவங்களுக்கு? ஒரே கோட்பாடு என்ன? ஒரே நோக்கம், பாஜகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும். மோடி ஆட்சியிலிருந்து இறக்கணும். நடக்கலையே. நீங்க பாஜக விழுந்து போச்சு. தனி மெஜாரிட்டி அது கிடைக்கல. அவங்க இனிமே தன்னிச்சையா ஆட்சி செய்ய முடியாது. கூட்டணி கட்சிகளுடைய ஒத்துழைப்போட தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும். இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். அந்த நிலைக்கு அவங்கள தள்ளிட்டீங்க. நீங்க ஓரளவுக்கு பலமா மேல வந்துட்டீங்க. ஆனா அப்ப கூட உங்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த, அதாவது பாஜக கூட்டணிக்கு, பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க மேண்டேட்டை மக்கள் கொடுக்கல. ஆனா பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான மேண்டேட்டை கொடுத்துட்டாங்களா இல்லையா? 290 சீட்டு கொடுத்துட்டாங்க. வேண்டியது 272 தான். அப்ப என்ன ஆகுது? அந்த கூட்டணிக்கு பிரிப்போல் அலைன்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலேயே அவங்க இருந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க. அவங்க கூட்டணி முந்தைய கூட்டணியில் இருந்தாங்கல்ல, அது அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. மேண்டேட் இஸ் ஃபார் பிஜேபி என்டிஏ அலையன்ஸ் டு ஃபார்ம் தி கவர்மெண்ட். அவங்களுக்கு தான் மேண்டேட் மக்கள் கொடுத்துருக்குறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு. உங்களுக்கு கொடுக்கல. உங்க எல்லாத்தையும் தான் 238 வருதா? அவ்வளவுதான். உங்களுக்கு கொடுக்கல மேண்டேட். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நாங்க இந்த ஆட்சி நடக்கதே பார்ப்போம், எதிர்கட்சியா திறம்பட செயல்படும் பேசணும். நீங்க என்ன பண்றீங்க? மக்கள் கொடுத்த மேண்டேட்டுக்கு எதிராக அந்த கட்சிகளோட, என்டிஏல இருக்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. அவங்களை இழுக்கலாமா பாக்குறீங்க. பாஜக மந்திரி சபையை அமைய விட மாட்டோம்னு சொல்றீங்க. இதுல எதுக்கு? இதுல வெத்து பேச்சுல எதுக்கு? வெத்து முயற்சியில ஏன் இறங்குறீங்க? கடந்த காலத்துல 10 ஆண்டுகள்ல வந்து நம்ம பார்க்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும் மெஜாரிட்டியோடு இருந்ததுல அவங்க எந்த அளவுக்கு வந்து ஜனநாயகத்தை வந்து படுகொலை செஞ்சாங்க அப்படிலாம் கூட எதிர்கட்சிகள் பலரும் முன்வைக்கிறாங்க. எத்தனை மாநில அரசுகளை வந்து அவங்க கலைச்சதை நம்ம பார்க்கிறோம். மாநில அரசுகளை கலைச்சது காங்கிரஸ். காங்கிரஸ் 97 மாநில தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைச்சாங்க. சாட்சாத் பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஆட்சியிலே கலைச்சாங்க. நம்பூதிரி பார்த்த அரசு 1957 59 கலைச்சது நேரு தலைமையில. இப்போ அரவணைச்சு போகுது சார் காங்கிரஸ் எல்லாத்தையும். இப்போ ராகுல் தலைமையில வந்து நானே தெருவு பிச்சை எடுத்துதான் ஆகணும். நான் எஜமானனா இருந்தப்ப, முதலாளியா இருந்தப்ப என்ன பண்ணேன்? அதுதான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற பிச்சைக்காரங்க கூட நாளைக்கு எஜமானனா என்னவா இருப்பான்னு சொல்ல முடியாது. என்ன, நேற்றைய முதலாளி இன்னைக்கு பிச்சைக்காரன் ஆனதுனால அவருக்கு குணமாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதான் ஏற்பட்டிருக்கு. தெருக்கோடியில் உங்களை நிறுத்திட்டாங்க மக்கள் இல்லையா? நீங்க என்னென்ன அராஜகம் பண்ணல, பாஜக மேல என்னென்ன குற்றத்தை நீங்க சுமத்துறீங்களோ அதெல்லாம் நீங்க செஞ்சீங்க. கான்ஸ்டிடியூஷனை சஸ்பெண்ட் பண்ணிடும், இல்லாம பண்ணிடும் பாஜக வந்தா அப்படின்னு சொன்னீங்க. ஜனநாயகம் இல்லாம போயிடும் சொல்லி எமர்ஜென்சி பீரியட்ல நீங்க என்ன பண்ணீங்க? மொத்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை உரிமையிலேயே நீங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சீங்க. உயிர் வாழும் உரிமையே உங்களுக்கு நமக்கு மறுக்கப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு யாரையும் கொலை செஞ்சா கேள்வி கேட்க முடியாது. அந்த அளவுக்கு உயிர் வாழும் உரிமையும் அந்த அடிப்படை உரிமையே முடக்கி வைத்தது என்பது காங்கிரஸ் தான். ஆனா இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது வந்து இந்திரா காந்தி அவர்களோட வந்து உறுதுணையா இருந்ததுக்கான அவர் இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்க்காக அப்படி போனாரு.
இங்க திமுக மக்கள் விரோத போக்குன்றீங்க. கரெக்ட் தான், தவறு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் விரோத செயல ஈடுபட்டார். அதை எமர்ஜென்சி ஆதரிச்சதெல்லாம் தவறுங்கிறேன். அவர் ஈடுபடல, அதை ஆதரிச்சது தவறு, நான் இல்லைன்னு சொல்லல. அவரு லோக்கல் பாலிடிக்ஸ்க்கா அந்த வேலையை செஞ்சாரு. ஏன்னா இவர் ஜனதாவோட போனாரு, அவர் காங்கிரஸ். அது தமிழ்நாட்டுல அது என்ன, அவர் ஒருவேளை ஜனதாவோட போய் அவர் காங்கிரஸோட போயிருப்பாரு. சரி, ஓகே. முனைவர் காமாட்சி ஐயா, இப்போ எப்படியும் கிட்டத்தட்ட இலாக்காக்கள் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படியோ மீண்டும் மோடி பிரதமர் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு செய்திகள் தான் வர்ற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் கலை சார் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு. அவங்க வந்து இன்னும் வலு சேர்க்கிற விதமாக இந்தியா கூட்டணி கட்சியினரை கூட அவங்க வந்து இழுக்க பார்க்குறாங்க. குறிப்பாக 2 தலைவர்கள் பேர் கூட குறிப்பிட்டாரு. நான் அந்த மாதிரிலாம் குறிப்பிடலை. நீங்கள் இதுக்கு பதில் சொல்லலாம். இல்லை, அதாவது இப்போ அமித்ஷா வந்து இன்னைக்கு காலையில் இண்டிபெண்டன்ட்ல சில சின்ன கட்சியெல்லாம் ஜெயிச்சு வந்த ஒரு 10 சீட்டை தன் பக்கம் இழுத்து சேர்த்துக்கிட்டார். 10 பேர் வந்துட்டாங்க. இப்போ அந்த மொத்தம் 11 பேர் வந்துட்டாங்க. சரி, 10 பேர் வந்துட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டின்னு கொஞ்சம் தான் தேவை. அதுக்கு குதிரை பேரம் கூட பண்ணுவான். ஏன்னா அமித்ஷாவுக்கு அது கைவந்த கலை. ஏற்கனவே மகாராஷ்டிரா, இது நம்ம கர்நாடகா, கோவா, இந்த மாதிரி இதுல நம்ம மத்திய பிரதேசத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு அவங்களை எல்லாம் பேரம் பேசி அவங்களை எல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம். அது மாதிரியும் இப்ப நடக்கும். அவர் சொன்னதுல தப்புன்னு நான் நினைக்கல. பட் அவர் சொன்ன நபர்கள் தப்பே தவிர மற்ற நபர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆகையினால ஏற்கனவே இந்த இடி லோட்டு லோஸ்கெல்லாம் வர பெண்டிங்ல இருக்கு சிலர் பேர்ல. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ ஜெயிச்சு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கூட மறுபடியும் அவங்க இந்த பக்கத்துல இழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா மேக்சிமம் வந்து போறதுக்கு நம்ம ஆட்கள் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஈடியை வச்சு மிரட்டினாக்கா அதுக்கு வந்து நிதிஷும், ஏன்னா இவங்க அங்க போனாங்கன்னா இவங்களுக்கு மரியாதை எல்லாம் போயிடும். யாருக்கு? நிதிஷுக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும். அதுக்காவது அவங்க அங்க முட்டுக்கட்டை போடுவாங்க. நீங்க மாநில அரசு வந்து இண்டிபெண்டா அவங்க ஆட்சி பண்றது கூடணும், தேவையில்லாம நீங்க இந்த மாதிரி இதுகளை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவரு கண்டிப்பா வந்து அதுக்கு குறைந்தபட்சம் இந்த 2 தலைவர்கள் வந்து பிரதமர் மோடி அல்லாது வேற யாராவது பிரதமர் கூட நியமிக்கலான்ற ஒரு நிபந்தனை கூட வச்ச மாதிரி நமக்கு தெரியலையா சார்? என்டிஏனுடைய தலைவராக வந்து ஒருமித்த கருத்தோட வந்து மோடிஜியை வந்து நிலைநிறுத்திட்டாங்களே. இங்க பாரு, மினிமம் ப்ரோக்ராம், காமன் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் கூட ஃபார்ம் பண்ணாமலே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சரியா? நாங்க என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறோம்னு சந்திரபாபு நாயுடு நிதிஷும் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்ப வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுது. அநேகமா நாளைக்கு, இன்னைக்கு 8ஆம் தேதின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கே ஆனாலும் இன்னைக்கு அமாவாசை நல்ல நாள், அதனால இன்னைக்கே கூட பதவி பிரமாணம் எடுத்துருவாரு. ஒரு திமுகவிலிருந்து ஒரு குரல் வருது, நல்ல நாள் கேட்ட நாள். வியாழக்கிழமை 2வது குருவுக்கு பாஜக சொல்றீங்களா இன்னைக்கு? அதனால இன்னைக்கு வந்து அவங்க பொறுப்பை ஏத்துக்கிடலாம். சோ அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குதிரை பேரம் பேசுவாங்க. எப்படி அவங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவாங்க, கட்சியில சேர்த்துருவாங்க. ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம், கூட்டணியா இருக்காது, கட்சியில சேர்த்துக்கிட்டு இவங்க 2 பேரையும் கழட்டி விடுவாங்க. ஒழுக்கமா இருந்தா இல்லைன்னா வெளியில கொண்டுருவாங்க. அந்த மாதிரி வருவான். ஏன்னா அவன் அந்த மாதிரி ஆளுக. கலை சார் சொன்னாரு, இப்ப நம்ம திமுக கூட முன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி சொல்லல, பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாரு. ஏன்னா கடந்த கால வரலாறு இருக்கு நமக்கு. இல்ல கடந்த கால வரலாறுலாம் நாங்க அப்படி பண்ணல. அதனால நாங்க வந்து அப்படி எல்லாம் பண்ணவும் மாட்டோம். அது மம்தா இதை காட்டு எங்களை பண்ணுனீங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு நிமிஷம். 1998 நீங்க என்ன ஜெயிச்சீங்க எலெக்ஷன்ல? பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜக எதிரான கூட்டணியில தான் ஜெயிச்சீங்க. பாஜக எதிராக உங்களுக்கு வாக்கு போட்டாங்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். 99 அந்த ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய் ஆட்சியை கலைச்ச உடனே நீங்க போய் சேர்ந்தீங்களா இல்லையா? சேர்ந்து 5 வருஷம் அவங்களோட ஆட்சியில் இருந்தீங்கல்ல. பிறகு என்ன யோகியதை? அப்ப என்ன சொன்னீங்க? மோசமான கட்சின்னீங்க, அதுல ஒரு நல்ல மனிதர் வாஜ்பாய் நீங்க, அதனால சேர்ந்துக்கிறோம். மோசமான கட்சியில எப்படிங்க நல்ல மனிதர் இருப்பாரு? அடுத்து இப்ப என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். திமுகவுக்கு இன்னைக்கு போய் நீங்க சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நல்ல கட்சி மோசமான மனிதர். அப்படியே பாஜகவும் தீண்டத்தகாத கட்சி. அவருக்கு வேலை. அதாவது
அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சன் டிவில பேசுறாரு. சன் டிவில தானே சார் பேசுனீங்க? இல்ல, சன் டிவில அன்னைக்கு பேசினாரு. பேசும்போது என்ன சொன்னாரு நான் கேட்டேன் தற்செயலா. அதாவது வந்து கண்டிப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும், 20 தொகுதியில ஜெயிக்கும்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. நான் எங்க சொன்னேன்? நீங்க சொல்லலாம். தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு எப்படிங்க சொல்ல முடியும்? அந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு முன்னாடி வேணா பேசிருப்பேன். முன்னாடி ஐம் சாரி, முன்னாடி ஏதாவது பேசி இல்ல, எல்லாரும் பேசினாங்க. முன்னாடி பேசும்போது நீங்க தான் சொன்னீங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறீங்க. நான் அமைச்சீங்களா? இதே முனைவர் காமாட்சி ஐயா சொன்னாரு, நம்ம வந்து பேசணும் கருத்து கணிப்புல 150ல இருந்து 180 சீட்டுக்கு மேல பிஜேபி வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா 240 சீட் வந்துருச்சு. பழிச்சிருச்சா? இதெல்லாம் கடந்த காலத்துல சொல்லுவான் சார், ஒரு கணிப்பு சொல்லுவான், மக்களோட தீர்ப்பு வேறையா இருக்கு. 200 சீட்டு சொன்னேன் அடுத்து. ஏன்னா அந்த இங்க வந்து உட்காந்து 200 சொன்னேன். ஆனா அதுல வந்து 40 சீட்டு 20 சீட்டு வந்து கூட வர்றது குறைய வர்றது. அதான் 40 சீட்டு இது ஒரு பெரிய இது கிடையாது. ஆனா இப்ப வந்து குதிரை பேரம் பேசுறதுக்கு இந்த ஆட்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியாது? காங்கிரஸுக்கு தெரியாது, அந்த கட்சிக்கு. இல்ல, காங்கிரஸ்ல குதிரைகள் குதிரைகள் எங்க இருக்கு? அங்கதான பேரம் பேச முடியும். காங்கிரஸ் கட்சி தான் குதிரைகள். இல்ல, இந்த பக்கம் குதிரை இல்லையே. யார் சொன்ன இந்தியா கூட்டணி? ஐயா, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இதே நீங்க சொல்றீங்க ரொம்ப காங்கிரஸ் ஜனநாயக கட்சின்னு சொல்லி, இதே ஈடியை வச்சுதான் வந்து 2011 நினைக்கிறேன் 63 நாயன்மார்கள்னு உங்க கலைஞர் அறிவிக்க வச்சது இதே ஈடியை வச்சுதான், காங்கிரஸோட ஆட்சியில தான். மறந்துடாதீங்க. கலைஞர் சொன்னாரா இல்லையா 63 நாயன்மார்கள்னு? எதை வச்சு சொன்னாரு? இது ஜனநாயகமா? நீங்க சொல்லுங்க. இது ஜனநாயகம்னு நீங்க மக்கள்கிட்ட சொல்லிருங்க. இதெல்லாம் வந்து கட்டுக்கதையெல்லாம். அதான் கலை சார் என்ன சொன்னாரு, இவங்களும் வந்து ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சவங்க தான் காங்கிரஸும். அது ஒன்ஸ் அபான் தி டைம், நாட் ஒன்ஸ் அபான் தி டைம், ஜஸ்ட் a decade ago. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதாக, என்டிஏ 10 வருஷத்துக்கு முன்னதாக வந்து 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சியில் கேட்கறவங்களுக்குலாம் இலாக்காவை கொடுத்தாரு. அதனாலதான் எங்களுடைய கொள்கையை நாங்க இழக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னு சொல்லி மன்மோகன் சிங்கோட ஒரு சொல்ல மேற்கோள் காட்டினாரு. முடமாச்சுன்னு சொன்னாரு. அரசுடைய கொள்கை பேரலைஸ் ஆயிடுச்சு, முடமாயி போயிடுச்சுன்னு சொன்னாரு. 2வது அமைச்சரவையில கூட டிஆர் பாலு அவர்களுக்கு வந்து தர முன்வரவில்லை. இங்க பாரு, அன்னைக்கு வந்து நாங்க கூட்டணி வச்சுதான் நாங்க ஆட்சியை பிடிச்சோம். அதை புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி இல்லாம இல்ல. காங்கிரஸ்ல நாங்க கூட்டணியில இருந்தோம். 2வது முறை வந்த போதும் நாங்க கூட்டணியில தான் இருந்தோம். ஈழத்தமிழர் படுகொலையும் ஆதரிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, ஏங்க ஈழத்தமிழருங்கிறது அது அடுத்த நாடுங்க. அடுத்த நாட்டை நம்மால் கொலை செய்யப்பட்டாங்க, தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு கூட்டணியை விட்டு வெளியே வந்தாலே போதுமே அப்படின்னு தான் கேட்டாங்க மக்கள். இங்க பாரு, இதெல்லாம் வாய்க்கு பத்தாத பேச்சு. இன்னைக்கு இருக்க பிரசன்ட் சிச்சுவேஷனை பேசு. சும்மா தெளிவா இருக்கு சார். இப்போ மோடிஜி மீண்டும் பிரதமராக போறார். ஆனா கூட்டணி கட்சிகள் இலாக்காக்கள் வந்து கொஞ்சம் இலாக்காக்கள் வருது, கத்திரிக்காய் வருது, கருவாடு வருது, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து மோடிக்கு வந்து ஒரு கடிவாளம் மாற்றுறாங்க. இந்த கடிவாளத்தை உடைக்கி எடுத்து எரியறதுக்கு இப்பயே ஏற்கனவே ஒரு 10 பேரை கொண்டு வந்து சேர்த்துட்டானுங்க. இல்ல, சுயேட்சையெல்லாம் நம்பி ஒரு ஆட்சி நிலையா கொண்டு போக முடியும் நீங்க நம்புறீங்களா? அதெல்லாம் அவங்க அந்த ஆள் கொண்டு போவான். ஏன் அவனை வந்து வேற எதுலயா மாட்டி வச்சுக்குவானுங்க. நீ இங்க அதான் நான் தான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து மெஜாரிட்டியோட விருக பலத்தோட இருந்த பிஜேபி சார், இப்போ வந்து மைனாரிட்டி ஆட்சியிலையும் பண்ணுவான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மைனாரிட்டி ஆட்சின்னா உடனே கலைச்சிட்டு அடுத்த ஆட்சி மறுநாளே ஃபார்ம் ஆகாது. இவன் அடுத்த 6 மாசம் வரையும் இவன் தான் இருப்பான். அட்லீஸ்ட் 3 மாசமாவது இருப்பான். அதனால பயம்தான். அதனால இப்ப வந்து கண்டிப்பா வந்து இவர் சொன்னது. நீங்க 2006-11 இருந்தீங்களா அந்த மாதிரி? இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. நாங்க வந்து இல்ல, நம்ம வந்து அந்த மாதிரி இருந்தா போன தேர்தல்லே வந்து அவ்வளவு எம்எல்ஏக்களை வச்சுட்டு நாங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துருக்க மாட்டோம். அன்னைக்கு குதிரை பேரம் பேசி நாங்க வந்து எல்லாத்தையும் இழுத்து நாங்க ஆட்சி அமைச்சிருப்போம். இந்த 4 ஆண்டு காலம் வந்துட்டீங்க. அந்த சமயத்துலதான் அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் அதிமுக சார்தான் இருந்தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ பிற கட்சிக்கோ அவன் தாவலைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க சொன்னீங்க, நான் சொடுக்கு போட்டோம்னா இந்த ஆட்சி கவிழ்த்து முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முதல்வர் சொன்னார், அப்போது எதிர்கட்சி தலைவர். பண்ண முடிஞ்சிச்சா? நாங்க பணம் கொடுத்து யாரையும் விலை கொடுத்து வாங்க விரும்ப. எடப்பாடி ஆட்சியும் சொன்னீங்க, ஒரு வாரம் தான், 10 நாள் தான், 2 நாள் தான், 3 நாள். ஆமையா, அவர் முழு டைமிங் முடிச்சிட்டு பணம் கொடுத்து நம்ம கட்சி அந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தார்கள் ஒவ்வொரு எம்எல்ஏ. ஆமா, எல்லாம் 10 கோடி 15 கோடி வாங்கிட்டு இருந்தானுங்க.
இருக்கு. அதெல்லாம் நடந்து இங்க பாரு, உனக்கு விஷயம் எல்லாம் தெரியாது, நீ அரசியல பேசு. மோடி வந்து ஆட்சி அமைக்கிறாரு. இப்ப இன்னைக்கே அநேகமா சொல்லுப்பா, இன்னைக்கே அந்த ஆள் பிரதமர் ஆயிடுவாரு. இன்னைக்கு பிரதமர் ஆன உடனே ஏற்கனவே 10 பேர் வந்துட்டான். இனி அவங்களுக்கு சொற்பம் தான் தேவை. அந்த சொற்பத்தை வந்து விலை கொடுத்து கட்சியில வந்து இணைக்க வச்சிருவான். ஏதாவது ஒரு கட்சியை உடைச்சு, இதே சந்திரபாபு நாயுடு கட்சியில இருக்கக்கூடிய எம்பிகளை கூட அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள உடைச்சு, அது தனி ஒரு இதெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாது இருக்கீங்களா? உங்களை விட மிகப்பெரிய அரசியல் சாணக்கியர் அவர். வாஜ்பாய் காலத்திலேயே அவர் மீடியேட்டராக இருந்தவர். அதெல்லாம் நீங்க மறந்துட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடையும் பண்ணுவாரு, சந்திரபாபு நாயுடு பண்ணுவாரு, நிதிஷ்குமாரையும் பண்ணுவாரு. எல்லாரும் திமுக மட்டும் பண்ண முடியாது. அவங்களால திமுக பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பண்ணனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது முடிஞ்சு கேட்டீங்கன்னா இல்ல திமுகவை வந்து மத்த காங்கிரஸ்ல இருக்கான்னு இல்ல, காங்கிரஸ்காரங்க தானே வெளியே வந்து. இப்போ நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, காங்கிரஸ் இந்த இப்ப நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிரால ஜெயிச்சு வந்திருக்காங்க, சரத்பவர் ஜெயிச்சு வந்திருக்கான், சிண்டே வந்திருக்கான், இப்போ இவங்க பால் தக்கரை வந்து சன் வந்திருக்காரு. சோ இந்த இவங்கள்ட்ட இருக்க எம்பி வந்தாலே இப்ப அவங்களுக்கு சப்ஸ்டியன்ட் போதுமானது. சொன்னதுனால சொல்றேன், மகாராஷ்டிரால பால் தாக்கரே உத்தவ் தாக்கரேக்கு சிஎம் போஸ்ட் கொடுத்தாச்சுன்னா அவருங்க இணைஞ்சிருவாரு. ஆனா இப்போ சமீபம் அந்த செய்தி, உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தியை நாங்க வந்து பிரதமராகிறதுல எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. மேலும் அஜித் பவாருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கதாகவும், சரத் பவாருடன் கட்சியை இணைக்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய சரிவு அடைஞ்சிருக்கும். 4 மாத காலத்துல சட்டமன்ற தேர்தல் அந்த மகாராஷ்டிராவில் நடக்க இருக்கு. அப்போ நம்ம முழுவீச்சா நம்ம கட்சி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா இணைச்சாதான் நடைபெறும் அப்படின்ற ஒரு பேச்சு. இல்ல சரத் பவார் கையில தானே இருப்பாப்பா. இல்ல சரத் பவார் அந்த முடிவு எடுப்பாரா அப்படின்ற இல்ல, ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்காரு. இல்ல ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்காரு. உடைச்சது யாரு? பாரதிய ஜனதா. அந்த உடைச்ச பாரதிய ஜனதாவோட மீன் பாஜக இல்லைங்க, அவங்க குடும்பத்தில் நடந்த குடும்ப பிரச்சனை. யார் குடும்பத்துல மகளா அண்ணன் மகனா, அந்த பிரச்சனையில தான் வெளியே வந்துச்சு. குடும்ப சண்டையில தான் வெளியே. அது பிறகு வந்த பிறகு வாபஸ் வாங்கல, மென்மையா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் துரை கலை சார், இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம மோடிஜி வந்து சொல்லிட்டு இருந்தார் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்லாம் கூட பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். இந்த வாட்டி இளவரசர் தன்னுடைய வயதை கூட தாண்ட முடியாது, அந்த சீட்டு கூட வராது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட 100 இடங்களில் வந்து காங்கிரஸ் பிடிச்சதை பார்க்குறோம். இதை வந்து யாரோட வெற்றியாக பார்க்குறீங்க? ராகுல் காந்தி அவருடைய இந்த பிரச்சாரம் ஜோடோ யாத்திரையாக பார்க்குறீங்களா? இல்லை அவர் சமூக நீதி சார்ந்த சில கோரிக்கை இதெல்லாம் வச்சிருந்தாரு, சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், அது மாதிரியான பல சமூக நீதி சார்ந்து மக்கள் அவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக கொஞ்சம் வாக்குகள் வந்திருக்க முடியும். பாஜக இஸ்லாமியர்களை ரொம்ப கடுமையா தாக்குனதும் ஒரு காரணமா இருக்கலாம். இஸ்லாமியர்கள் மொத்தமா சாரி ஃபார் த இன்டரப்ட். தற்போது வந்து ரிப்பப்ளிக் டிவியோட அர்ணாப் கோஸ்வாமி அவர்களே வந்து அவருடைய தன்னுடைய சேனல் அவர் பேசின ஒரு காட்சி, 4 3 பங்கு இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து காங்கிரசினோட கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள், இதுதான் டேட்டா சொல்லுது அப்படின்ற. 75% இஸ்லாமியர்கள் வந்து முழுக்க காங்கிரஸ், பாக்கி 20% யாருக்கு வாக்களிச்சாங்கன்னு சொன்னார் அவரு. அது சொல்லல. ஏங்க, இஸ்லாமியர்கள் பொதுவா வந்து சியா முஸ்லிம்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல எல்லாம், குஜராத்ல அந்த மக்கள் கணிசமா இருக்கிறதுனால அந்த மோடிஜியோட சில இணக்கங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேச பத்தி பேசுவோம். அங்கே பெண்கள் இஸ்லாமிய பெண்களும் வாக்களிச்சாங்க. அதனாலதான் பெண்கள் மத்தியில் 60% மேல பாஜக அந்த யூபியில எலெக்ஷன்ல வாங்கினாங்க. இஸ்லாமிய பெண்களும் வாக்களிச்சாங்க. ஆனா அந்த இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் இவங்க ஏலினேட் விலக்கிட்டாங்க, தங்களை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. அதனால அது ஒரு காரணம். உத்தரப்பிரதேச தோல்விக்கு இஸ்லாமியர் ஒரு பக்கமா, காங்கிரஸ் பக்கமா, இந்தியா கூட்டணி பக்கமா முழுமையா போனது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, இந்த பொய் பிரச்சாரம் பண்ணாங்க காங்கிரஸ்ல. ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணாரு, அவங்க தெலுங்கானால ஒரு ஃபால்ஸ் யூடியூப் போட்டாங்க. அதுல வந்து அமித்ஷா பேசுனத திருச்சி போட்டாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இது ஓபிசி SC/ST கோட்டாவெல்லாம் நாங்க முடக்கிடுவோம், ரத்து பண்ணிடுவோம் சொல்லி காங்கிரஸ் தான் வெளியிட்டுச்சு. அது 2-3 பேர் உள்ள இருக்காங்க இன்னும். அந்த ரேவந்த் ரெட்டி சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வரேன்னு இருக்காரு. அதனால
அந்த ஃபேக் வீடியோவும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கு சொல்றாங்க. அந்த கொஞ்சம் கலக்கமடைய வச்சிருக்கவங்கள பொய்யான ஒரு வீடியோ கொடுத்து, அது மாதிரி இப்ப கர்நாடகால பிரிஜ்வால் பண்ணது, ரேவண்ணா பண்ணது, அது கொஞ்சம் 2வது போர்ஷன் ஆஃப் எலெக்ஷன் செகண்ட் ஃபேஸ்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு சொல்றாங்க. பொதுவா வந்து பாஜக மேல ஒரு அதிருப்தி இருந்திருக்கு. 10 ஆண்டு கால ஆட்சி மீது ஒரு அதிருப்தி இருந்திருக்கு, அதுவும் தெரியுது. எல்லாம் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு அவங்க தப்பிச்சோ பிழைச்சோன்னு தப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஊபியில வந்து மக்கள் எதிர்கட்சிக்கு வாக்களிச்சதை பார்க்குறோம். ஆனால் அந்த வாக்குகள் ஏன் வந்து ராஜஸ்தான்லயோ மத்திய பிரதேசலயோ அந்த மாதிரியான மாநிலங்கள்லயே ஒரு 9 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வச்சிருக்காங்க. மத்திய பிரதேசல ஸ்வீப்பா இருக்கு. அவங்க 50% மேல வாக்கு வச்சிருந்தாங்க. அங்க பெரிய அளவுக்கான அந்த பிரச்சனை இல்லங்க. இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி. சிவராஜ் சிங் சௌஹான் கிட்டத்தட்ட 8 வாக்குகள் வித்தியாசத்துல அது அங்க காரணம், அங்க காங்கிரஸ் லீடர்ஷிப்பே சரியா இல்ல. மத்திய பிரதேசம் கமல்நாத் அங்கிட்டு இங்கிட்டுமா இருக்காரு. அதனால அது கட்சி அங்க உருப்பிட்டு இல்ல. அங்க காங்கிரஸ் கட்சி தான் எதிரி, இந்தியா கூட்டணி அங்க இல்ல. அதனால காங்கிரசினுடைய இது அந்த அவங்களுடைய ஆர்கனைசேஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது அவங்கள பாதிச்சிருக்குது. அது பாஜக கை கொடுத்துருக்குது. அந்த விஷயமெல்லாம் அது இருக்குது உள்ளுக்குள்ள. அது சமீப காலத்துல அங்க காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்கல்ல, அந்த மாநில ஆட்சியில அவங்க ஒழுங்கா செய்யலைங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. அது பல்வேறு விஷயங்கள் அங்க சேர்ந்திருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலும் வேறு வேறு மாதிரி வருது. உதாரணமா மேற்கு வங்கத்துல கடும் தோல்வியை பாஜக சந்திச்சிருக்கு. அது நிச்சயமா திருவண்ணாமலைக்கு இந்த அளவுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. கருத்து கணிப்பு எல்லாம் 12க்கு மேல வராதுன்னாங்க. கடைசியில பாஜக தான் 12 வந்திருக்குது. திருவண்ணாமலை 32 வந்துருச்சு. அதெல்லாம் வந்து சில மாநிலங்கள்ல இப்ப தமிழ்நாடு பேர வருவோம். அது அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல அந்த நீங்க வந்து இவங்களுக்கு தோல்வி எங்க ஏற்பட்டிருக்கு கடுமையானா மகாராஷ்டிரா, யூபி தான் பலத்த அடி. அவங்க கிட்டத்தட்ட 80க்கு 70 எதிர்பார்த்தாங்க. 70 எதிர்பார்த்தாங்க. ஆனா காட்சி மாதிரி 45 இடங்கள்ல வந்து இந்தியா கூட்டணி வந்துச்சு. இவங்க 36 தான் வர முடிச்சு. பாதியா சுருங்கி போயிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த விட பாதி மேல 45% அதான். அப்ப அது கடுமையான வீழ்ச்சி. அவங்க டபுள் இன்ஜின் சர்க்காரு, மாநிலத்திலே எங்க அரசாங்கம், மேலே எங்க அரசாங்கம். அந்த யோகி வந்து மிகச்சிறந்த புல்டோசர் ஆட்சி. புல்டோசர் எப்படி இயக்குவது என்பது யோகிட்ட தாங்க பாடம் படிக்கணும் அப்படிலாம் சொன்னாரு. அப்படியெல்லாம் பிரமாதமா அவங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் அடி வாங்கிட்டாங்க. அதே சமயத்துல நீங்க இன்னொன்னு பாக்கணும், பஞ்சாப்ல என்ன பண்ணுச்சு, ஆம் ஆத்மி காணாம போச்சு. காங்கிரஸ் ஓரளவுக்கு வந்திருக்கு. டெல்லியில பாருங்க 2 பேரும் சேர்ந்து கூட, ஆனா அந்த கூட்டணி அது வந்து மேட்ச் ஆகல மக்கள் மத்தியில. அது ஒரு பாஜக தான் வந்துச்சு 2 பேரும் சேர்ந்தா கூட. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப குஜராத்ங்கிறது அவங்களுடைய ஹையஸ்ட் ஸ்டேட். அங்கே சில சீட்டுகள் இழந்திருக்காங்கல்ல, சில இடங்களை இழந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்க. ஆமா, தென் தமிழ்நாட்டுல பரவாயில்லைங்கிற நான். உதாரணமா நீங்க தெலுங்கானால கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. ஆங்கில அவங்க கூட்டணி கணக்கு நல்லா வந்துச்சு. கணக்கு துவக்கி இருக்கிறாங்க. கேரளால கணக்கு தென் தமிழ்நாட்டுல அவங்க இந்த வாட்டி பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு. பிஜேபி தலைமையிலான கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்க இருப்பதாக வந்து செய்திகள் வந்து வரமா இருக்கு. இப்ப நீங்க நம்புறீங்களா 5 ஆண்டுகள் வந்து மோடி தான் பிரதமரா இருப்பாரு, as well as ஸ்டேபிள் கவர்மெண்ட் இவங்களால தந்துட முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? நிறைவான கருத்தை பதிவு செய்யும். ஸ்டேபிள் கவர்மெண்ட் அவங்களால தர முடியும். 5 ஆண்டுகள் கண்டிப்பா நீடிப்பாங்க. ஆனா அதுக்காக பல காம்ப்ரமைசஸ் அவங்க பண்ண வேண்டியிருக்கும். அவங்க சுதந்திரமாக தன்னிச்சையாக தங்களுடைய கோட்பாடுகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்குது. உதாரணமா காஸ்ட் பாஸ் சென்சஸ பீகார்ல எடுத்து முடிச்சவர் அவர் இப்ப இங்க எடுக்கணும் பாரு, நாடு முழுக்க எடுக்கணும் பாரு. ஆனா அதுக்கு எதிரான கட்சி பிஜேபி. ரிசர்வேஷன் 4% கொடுத்தது சந்திரபாபு நாயுடு. அது கோர்ட்ல தான் நின்று போச்சு. இப்ப அவரு இது சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லுவாரு. ஏன்னா அங்க இஸ்லாமியர் வாக்கு அவருக்கு தேவைப்படுது. அவர் அதை சொல்லுவாரு. சோ அது இந்த மாதிரியான ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பிரதானமா வச்ச கோரிக்கைகள் பாஜக. அது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அது நடக்குமா? பொது சிவில் சட்டம். இந்த 2க்கு இவங்க இணங்குவாங்கன்னா சொல்ல முடியாது. அதனால பல காம்ப்ரமைசஸோட பாஜக
காம்ப்ரமைசஸ், வேற சில அவென்யூஸையும் பார்ப்பாங்க. இவங்களே நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பயுமே வேற சில அவென்யூஸையும் பார்ப்பாங்க. இந்தியா கூட்டணி அவங்களால சாதாரணமா உடைக்க முடியும். ஓஹோ, உடைக்க முடியும்னு சொல்றீங்க. உடைச்சிட்டாங்கன்னா இவங்களும் அங்க போக முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்தியா கூட்டணியை உடைச்சிட்டாங்கன்னா 2 லாபம். தங்களுடைய பலம் அதிகமாயிடும். நான் நல்லா சொல்ல கேளுங்க, இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு செக்ஷன் எங்கிட்ட மூவ் பண்ணிட்டாங்கன்னா இல்லையா, இவங்க சாஃப்ட் ஆயிடுவாங்க. பிறகு ஏன் தெரியுமா சாஃப்ட் ஆவாங்கன்னா, இவங்க இங்கதான் இருந்தாகணும். இவங்க இந்தியா கூட்டணிக்கு போனாலும் ஆட்சி அமைக்க முடியாது. டிப்ளேட்டட் ஸ்ட்ரென்த் பாஜக அதுதான் பிளான் பண்ணுவாங்க. அங்க இருந்து 1-2 பேருக்கு நகர்த்தியாச்சுன்னா, நகர்த்தி இங்க பலமாக்கியாச்சுன்னா, இங்க இருக்கிற யாரும் அங்கேயும் போக முடியாது. அங்க போனாலும் இந்தியா கூட்டணியினால ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை ஏற்படுத்துவாங்க. 5 ஆண்டுகள் நிச்சயமாக அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிருவாங்க. ஆனா ஒரு லாபம் என்னன்னா, அவங்க இஷ்டத்துக்கு தான் அடிச்ச மூப்பாக எதுவும் செய்ய முடியாது. அதனால அவங்க இஸ்லாமியர்கள் மீதான பல்வேறு தாக்குதல்களை தொடுக்க முடியாது. பல விஷயங்கள்ல நாட்டுக்கு நல்லது. ஓகே, முனைவர் காமாட்சியை நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. அண்மை செய்தியா வந்தது வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக வந்து ராகுல் காந்தி வந்து நியமிக்க உள்ளதாக வந்து தகவல்லாம் வந்து வண்ணமா இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை செய்யுமா, இனியும் செய்யுமா, அல்லது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியா வந்து தொடருமா? நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல, இப்ப தற்காலிகமா வந்து இப்ப அவர் வந்து அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாருன்னா, அவர் பார்லிமெண்ட்ல வந்து தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அதை நிரூபிச்சிருவாரு. நிரூபிச்சதுக்கு அப்புறம் வந்து இவங்களுக்குள்ள ஏதாவது பிணக்கு ஏற்பட்டால் ஒழிய மற்றபடி அவங்களை கீழே இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த அளவுக்கு சக்தி படைத்தவங்க வந்து காங்கிரஸ்ல இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதானி அம்பானி எல்லாம் வந்து இவங்க கூட தான் இருக்காங்க. அதனால அதுக்கு இவங்க இன்னைக்கு எனக்கு அங்க ஒரு 10 MP வேணும், ஒரு 15 MP வேணும், அவங்கள விலை பேசி வாங்கிட்டு வான்னா இன்னைக்கு அதானி வாங்கி கொடுப்பாரு. ஒரு 1000 கோடி கூட கொடுப்பாரு. சரியா? ஆட்டோமேட்டிக்கா அங்க ஃபுல் ஆயிடும். ஆகையினால இவங்க 5 ஆண்டு காலம் இவங்க ஆட்சியை நடத்துவாங்க. அப்ப இந்தியா கூட்டணியின் உள்ள கட்சிகள் கூட செல்ல வாய்ப்பு இருக்குன்றீங்க? கண்டிப்பா அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக தவிர, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு பண முதலைகளை அங்க வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பண முதலைகள் வந்து இந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும். புரியுதா? அப்ப அவன் ஏன்னா இந்த பாஜக ஆட்சி இருந்தா தான் அவங்க காரியங்கள் சாதிச்சுக்க முடியும். அதுக்காவது அவன் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணுவானுங்க. பண்ணி அதை வந்து நிலைநிறுத்துவாங்க. அதனால சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் செருப்படி தான் கிடைக்குமே தவிர நல்ல அடி கிடைக்காது. ஓகே, உங்களுடைய இருவர கருத்தை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் குக்கூ செய்திகளுடன்.